எறும்பில் 12,000 வகைக்கு மேலே இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்குற எறும்பு ஒரு அரிய வகை கருப்பு எறும்பு. கருப்பு எறும்பு தான் அதிக காலம் உயிர் வாழ்கின்ற ஒரு எறும்பு. பொதுவாக எறும்புகள் 90 நாள் வரைக்கும் சாதாரணமான எறும்புகள் உயிர் வாழும். இந்த கருப்பு எறும்புகள் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் வரை பெண் எறும்புகள் வாழும்னு சொல்கிறாங்க. இந்த எறும்புடைய உடம்புலேருந்து ஒரு திரவம் சுரக்குங்க. அந்த திரவத்தின் வழியை வச்சு தான் அதனுடைய தகவல் தொடர்பு இருக்கும். பொதுவாக எறும்புக்கு 2 வயிறுகள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, எறும்புகளுக்கு ஒரு சிறப்பு என்னென்னா, எறும்பு தன்னுடைய எடையிலிருந்து 30-40 மடங்கு எடையை சுமக்கிற சக்தி இருக்குது. பொதுவாக நெசவாளர் எறும்புன்னு கூட சொல்லுவாங்க. நெசவாளர் எறும்பு அந்த எறும்புடைய இடையை விட 100 மடங்கு இடைகளை சுமக்கும். இப்போ பாருங்கள், அந்த எறும்புக்கு தன்னுடைய திரவத்துடைய வழித்தடம் இல்லாததால் ஒரு கரங்களில் இருக்கிற ரோமங்களில் தத்தளிக்குது. ஏன்னா அது வழித்தடமான திரவங்களுடைய வாசம் இல்லாததால் அதுக்கு சரியாக அதனுடைய வழித்தடத்தை கண்டுபிடிக்க முடியல. பொதுவாக எறும்புக்கு தனியாக சுவாச அமைப்பு கிடையாது. அதன் உடலை சுற்றி ஆக்சிஜனை கொண்டு செல்லும் சுவாச வழிகள் நிறையா இருக்குன்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. எறும்பு இந்த எறும்பு பொதுவாக ஒரு சிறப்பு என்னென்னா, ஒவ்வொரு சிந்தனையும் ரொம்ப நுட்பமாக யோசிக்கும். அங்கே பாருங்கள், அந்த திரவத்தை அது வெளிப்படுத்து அந்த திரவத்தை வெளிப்படுத்துகிற வழியாக வேறு எறும்புகள் அதை தேடி வரும், அதனுடைய வழித்தடம் கிடைக்கும்னு அது நினைக்கிது. ஆனால் பாருங்கள், இப்போ நம்ம பார்க்குறது கை சட்டை அது மேலே அது இருக்குது. அதனால் அது அடுத்த இடம் பயணிக்க முடியாமல் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு முடிவுக்கு ஏதோ ஒரு இடத்த நம்ம தேடி அடைஞ்சிடலாம் என்ற சிந்தனையில் கிளம்புது. பொதுவாக எறும்பு இல்லாத ஒரு நாடுன்னா அண்டார்டிகா கண்டம். அந்த கண்டத்தை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் எறும்பு இருக்கும். அதை விட இந்த எறும்புகள் வசிக்கின்ற இடம் பார்த்திங்கன்னா பாருங்கள், எவ்வளோ பெரிய ஆலமரத்தின் வேர்களை எந்த அளவு இந்த எறும்பு ஆக்கிரமிச்சிருக்குது பாருங்கள். இந்த எறும்பு இந்த மதில் சுவராட்டம் ஒரு அரணை கட்டியிருக்குது வெளியே. இவ்வளோ மண்ணுகம் பார்த்திங்கன்னா எந்த அளவு, ஒரே ஒற்றை சைஸில் கடுகு அளவு எல்லா மண்ணும் குவிச்சு வச்சுருக்குது பாருங்கள். பார்த்திங்கன்னா தெரியும். ஆனால் இது மிகப்பெரிய ஆலமரம். இந்த ஆலமரத்தின் கீழே மிகப்பெரிய ஒரு அரண்மனையை இந்த கருப்பு எறும்பு கட்டியிருக்கு. பார்த்திங்கன்னா இந்த அறைகளுக்குள்ளே உணவு சேமிப்பு கடங்கு கிட்டத்தட்ட 10,000 கடங்குகள் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும். ஒவ்வொரு கடங்குலையும் உணவு சேமிக்கின்ற கூடம் சுறுசுறுப்பாக. எறும்புக்குள்ளே பல படைகள், போர் படைகள் இருக்குது, நெசவாளர் படைகள் இருக்குது, ராணி எறும்பை பாதுகாக்கின்ற ஒரு படைகள் இருக்குது. பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அற்புதமான கட்டமைப்பு, வழித்தடங்கள். பாருங்கள், உணவு தானியத்தை நம்ம சுமந்து செல்றதை பார்த்துருக்குறோம். ரெண்டாவது, ஒவ்வொரு எறும்பும் சமிக்ஜை, அதாவது தொடர்பு, அந்த திரவ தொடர்பை ஏற்படுத்திக்கினே இருக்கும். அது வழித்தடம் மாறாத அளவு நம்ம பார்க்கலாம். இவ்வளவு அருமையான ஒரு காட்சியை நம்ம அவ்வளோ எளிமையாக பார்க்க முடியாது. வெறும் கைபேசியில் எடுக்கப்பட்டது தான். பாருங்கள், இந்த மண் நான் சொன்ன பாருங்கள், ஒரே ஒற்றை அளவு திரவத்தை செலுத்தி இந்த மண்ணை உருட்டி வெளியே எடுத்துகிட்டு எத்தனை அருமையான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருக்குது பாருங்கள். மிகப்பெரிய ஆச்சரியம், அறிவு, நுட்பம் இந்த எறும்பு கையில் நம்ம பார்க்கலாம். அதை விட இந்த பாருங்கள், அதனுடைய வாய் வழித்தடம் எந்த அளவு இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு எறும்பும் தன்னுடைய வழித்தடத்தில் அது பாருங்கள், அதனுடைய 2 மீசையாட்டம் 2 இருக்கும். அது மூலயமா ஒரு சமிக்ஜையை உருவாக்கினே இருக்கும் இந்த எறும்பு. இந்த எறும்பு கையில் இருக்கிற ஒரு தனி சிறப்பு பாருங்கள், அதனுடைய தேடுதலில் தவறிடுத்துனா அந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு அது எவ்வளோ அழகான ஒரு வேலையை பார்க்குது பாருங்கள். ஒரு அழகான தொடர்பை நம்ம பார்த்துனே இருக்கலாம். எல்லா இடத்துலையும் சுற்றி திரிந்தாலும் அதனுடைய தேவையில் கரெக்டாக இருக்கும். எறும்புக்கு தமிழ் பெயர்கள் எறும்புன்னு சொல்லுவாங்க, உறவின்னு சொல்லுவாங்க, இரும்பின்னு சொல்லுவாங்க, எறும்பி அப்படின்னு பல பெயர்கள் அழைக்கிறாங்க. எறும்பில் பல வகை இருக்குது. தேன் எறும்பு, பருந்தலை எறும்பு, இன்னும் எண்ணற்ற பேர், கருப்பு எறும்பு, கொட்டை எறும்பு, பனங்கட்டி எறும்பு, பிள்ளையார் எறும்பு, நிமிண்டி பேய்க்கால் எறும்பு, நீளமான கால்களுடைய எறும்பு, அதுபோல் பல எறும்புகள் இருக்குது. ஆறு எறும்பு, நாய் எறும்பு, உளுதை, நெசவாளர் எறும்பு என பல வகைகள் கொண்டது ஒவ்வொரு எறும்பு கட்டமைப்பிலையும். எறும்புகள் அழகாக ஒரு போர் புரியும்.
அந்த போர் வந்து எதற்காக இருக்குன்னா உணவுக்காக மட்டும்தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றை எறும்பு வந்து வழித்தடம் மாறி போயிடுது. அந்த வழித்தடத்தை அது தேடுறதுக்கு எவ்வளோ தூரம் வந்து அதனுடைய அந்த திரவ வாசனையை தேடிவே அலையுது பாருங்கள். அதை விட இதோ பாருங்கள், ஒரு கூட்டத்துக்கு வந்து போச்சு. இங்கே வந்து ஒரு எறும்பு வந்து இறந்து கிடக்குது. ஒற்றை எறும்பு வந்து அந்த இறந்து கிடந்த எறும்பை போய் சந்திச்சுட்டு இறந்து கிடக்குதுன்னு மற்ற எறும்புக்கு வந்து சமிக்ஜை கொடுத்து அந்த எறும்பை வந்து மனிதர் புதைக்கிற போல புதைக்கிறாங்க பாருங்கள். எறும்பின் வரலாற்று தேடலை அறிவோம். நன்றி.